இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்கிற இந்த கவுல் நெக் ட்ரெஸ் ஆர் கவுல் நெக் கஃப்தான் எப்படி வேணால் சொல்லிக்கலாம். இந்த பாயிண்ட் இஸ் இட் ஹேஸ் கவுல் நெக். இதை எப்படி ஸ்டிச் பண்ணலாம் வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பேப்பரில் டிராஃப்ட் பண்ணி காணிக்கிறேன். இந்த மாதிரி ஃபேப்ரிக்கை ஃபோல்ட் பண்ணாமல் சிங்கிளாக லென்த் வைஸ் பிளேஸ் பண்ணிக்கலாம். ஃபேப்ரிக்கை இந்த மாதிரி சிங்கிளாக ஒரு கிராஸ் ஃபோல்ட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் டாப்லேருந்து இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரைட் லைன் நமக்கு தேவையான லென்த்தில் ட்ரா பண்ணணும். இந்த லைன் தான் நம்மளோட கவுல் நெக்கோட டெப்த்தை டிசைட் பண்ணும். நம்ம இப்போ டிராஃப்ட் பண்ணுறது ஃப்ரண்ட் பார்ட் மட்டும்தான். இந்த மாதிரி கட் பண்ணி தனியாக எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் நெக் வித் ஷோல்டர் ஸ்லோப், தென் ஸ்லீவ் ஓப்பனிக்கு நமக்கு தேவையான மெஷர்மெண்ட்ஸ் எல்லாம் மார்க் பண்ணி சைடில் ஒரு ஸ்லைட் கர்வ் கொடுத்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிட்டால் ஃப்ரண்ட் பார்ட் ரெடி ஆகிடும். ஃப்ரண்ட் பார்ட்டில் சென்டரில் இந்த மாதிரி ஒரு ஓப்பனிங் இருக்கும். அந்த ஸ்ட்ரைட் லைன் நம்ம கட் பண்ணுவோம் இல்லையா, அதை நம்ம ஜாயின் பண்ணிக்கணும். அகைன் கிளாத்தில் எப்படி பண்ணணும்னு பார்க்கலாம். இந்த மாதிரி சிங்கிளாக கிராஸ் ஃபோல்ட் பண்ணிக்கிட்டு ஒரு ஸ்ட்ரைட்டாக ஒரு ஸ்டிச் கொடுத்துட்டு எக்ஸஸ் ஃபேப்ரிக்கை ரிமூவ் பண்ணி ஃப்ரண்ட் பார்ட்டை தனியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். அது ஓப்பன் பண்ணி பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் ஒரு கவுல் ஃபால் ஆகுறது. ஒரு சைட் வெர்டிக்கல், இன்னொரு சைட் ஹாரிசான்டல் லைன்ஸ் கிடைக்கும் உங்களுக்கு. தென் தேவையான நெக் வித் இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். ஷோல்டர் ஸ்லோப் கட் பண்ணிக்கலாம். சைடில் ஒரு கர்வ் கொடுத்து ஷேப்புக்கு லைட்டாக கொடுத்தா மாதிரி இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். பேக்கில் நார்மல் நம்ம டாப்புக்கு கட் பண்ணுற மாதிரி ஷோல்டர் ஸ்லோப் சேம் நெக் வித் எல்லாம் கொடுத்து இந்த மாதிரி மார்க் பண்ணி பேக் பார்ட்டு ஒரு ஸ்லைட்டாக ஒரு ஷேப் கொடுத்து கட் பண்ணி எடுத்து இந்த மாதிரி 2 பீஸஸாக வச்சுக்கிட்டு நார்மலாக நம்ம ஷோல்டர் ஜாயின் பண்ணுவோம்ல அது மாதிரி ஃபுல்லாக ஃபர்ஸ்ட்டு ஷோல்டரை ஜாயின் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு 2 சைட்ஸையுமே ஜாயின் பண்ணிட்டோன்னா வில் கெட் அ கவுல் நெக் கஃப் தான். நான் ஃப்ரண்ட் அண்ட் பேக் க்ளோஸ் நெக் தான் சூஸ் பண்ணியிருக்கிறேன். கேன்வாஸ் யூஸ் பண்ணி அதையுமே ஃபினிஷ் பண்ணியிருக்கிறேன். இதான் ஃப்ரண்ட் பார்ட். அந்த கவுல் ஃபால் ஆகுறது உங்களுக்கு தெரியும். நெக்குக்கு நார்மலாக நம்ம ஃபினிஷ் பண்ணுற மாதிரி கேன்வாஸ் யூஸ் பண்ணி ஃபினிஷ் பண்ணிக்கலாம். ரிமைனிங் ஃபேப்ரிக்கில் ஒரு ஹேர் ரிபனுமே ஸ்டிச் பண்ணியிருந்தேன். ட்ரெஸ் ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருந்து வியர் பண்ணதுக்கு. இந்த கஃப்தான் மாடல் லூஸ் ஃபிட் போட பிடிக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல சாய்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.